அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்மத் குருபியோ நமஹ, அஸ்மத் பரமகுருபியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் சரத் ருது விருச்சிக கார்த்திகை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 2 டிசம்பர் 2025. வளர்பிறை துவாதசி பகல் மணி 12:31 வரைக்கும் இருக்குது. அதன் பின் திரையோதசி. அஸ்வினி நட்சத்திரம் மாலை மணி 6:26 வரைக்கும் இருக்குது. அதன் பின் பரணி. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். வரியான் நாமயோகம் பாலவகரம். இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். பரணி தீபம் இன்னைக்கு. அகசு நாழிகை 28:31, தியாஜியம் நாழிகை 20:52. இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பிறை திரையோதசி. நேத்திரம் 2, ஜீவன் 1. இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை 2, வினாழிகை 28. சூரிய உதயம் காலை 6:09. ராகுகாலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் சந்திர பகவான், கர்க்கடக ராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் புதன், விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசியிலேயே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வானது தொடர்பில் இருக்கு. குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்று ஏற்படும். எந்த வகையிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் உண்டாம். 12ஆம் இடத்துல கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வு அமைஞ்சிருக்கு. பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாகக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கலாம். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.
மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு. கோச்சார சந்திரன் 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புத பகவான் அமர்ந்திருக்கார். குரு சாரம் பெற்று ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். அது மாதிரி தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே கேந்திரங்கள் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 4 கேந்திரத்தில் 3 கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்குது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இன்று வாரி வழங்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பொருளாதாரத்தில் மேன்மை கீர்த்தி உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வாரி வழங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்க கோச்சார சந்திரன் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் அனைத்துமே அனுகூலத்தை கொடுக்கும். அது மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் என்று நல்லபடியாக நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும். ஒரு புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தொடங்குவீர்கள். அதற்கேற்ற மாதிரியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் நம்மளால் தொடர முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கு. ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சனா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப யோசனையாக திட்டமிட்டு செய்யணும். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். பயணங்கள் போகும்போது உங்களுடைய உடைமைகளின் மீது ரொம்ப கவனமாக இன்றைக்கு நீங்கள் இருந்துக்கணும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களுக்கு இடையில சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம். நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவானுடைய நகர்வானது அமைந்திருக்கிறது. பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாளாக இன்றைய நாளானது உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் இன்று நிகழும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கடன் பிரச்சனை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளில் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில குழப்பங்களுக்கான விடைகள் இன்று நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். பணியிட மாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும். ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி அமைந்திருக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்றத்திற்கான பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே 5ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும். குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கப் போகுது. எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் வலிமையாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 4ஆம் இடமும் வலுவாயிடும். கண்டிப்பாக மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். வீடு மண்மனை சம்பந்தமான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்றத்திற்கான பலன்கள் இன்று ஏற்படும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இன்று கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தைரியம், தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் வந்து சேரும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். ஒரு சொந்த பந்தங்களுக்குள் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே விலகும். பொதுவாக இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இன்று வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதெல்லாம் தடங்களாக இருந்தோ தடங்கலான காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடி, கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள்.
மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். ஒரு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருந்தவாளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலமான தன்மை காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இல்லை நாட் ரீச்சபிள் இருக்குது, இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தேன் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.